ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு செய்யுளை உல்டாவாக தான் படிக்கணும், மாற்றி தான் படிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு ஆசிரியருக்கு போயிட்டு தான் அப்புறமா செய்யுளை போய் படிக்கணும். அப்போ தான் நமக்கு இன்ட்ரோ கிடைக்கும். புக்கில் ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் நம்ம அப்படி தான் படிக்கணும். அப்போ தான் நம்ம மைண்டில் ஏறும். முதல்ல திருக்குறளோட நூற்குறிப்பு பார்ப்போம். திரு ப்ளஸ் குறள் இஸ் ஈக்குவல் டு திருக்குறள். பிரித்தெழுதல்கள் கேட்பாங்க. திருக்குறளை பிரிக்கும் முறை திரு ப்ளஸ் குறள் இஸ் ஈக்குவல் டு திருக்குறள். திருங்கிற வேர்டு மேன்மையை குறிக்கிறது. அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. ஆக்சுவலாக குறள் வெண்பான என்னென்னா நாலடியாக வெண்பான நாலடியாக வரும். கடைசியில் 3 அடியில் முடிஞ்சிடும். மற்ற எல்லா அடியும் 4 அடியாக இருக்கும், கடைசி அடி மட்டும் 3 அடியாக இருக்கும். இது வெண்பா. குறள் வெண்பானா 2 அடி இருக்குல்ல, முதடி 4 லைனும் 2வது அடி 3 லைன் வர்றது தான் குறள் வெண்பா. இதுதான் குறள் வெண்பாக்கான இலக்கணம். வெண்பாக்கான இலக்கணம்னு சொல்லிட்டேன், ஓகேவா? அடுத்து மேன்மையான கருத்துக்களை, உயர்வான கருத்துக்களை, இந்த உலகம் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா அறக்கருத்துக்களை கூறுற நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருங்கிற வேர்டு இருந்தாலே அது ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறது. திருவிளையாடற் புராணம், திருவாசகம், திருக்கோவை. இப்போ ஒரு பர்சனை சொல்லும்போது திரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா, திருமதின்னு சொல்லி ஒரு லேடிஸை கூப்பிடுவாங்களா, அதான் திருநங்கைன்னு சொல்லி ஒரு 2ஆம் பாலினத்தோரை குறித்து ஒரு 3ஆம் பாலினத்தோரை சொல்லுவாங்களா, அதான் திரு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்கிறது தான் திருக்குறள். இந்நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. அமெரிக்காக்காரனுக்கும் இது பொருந்தும், எல்லா கண்ட்ரிக்காரனுக்கும் பொருந்தும். மொழி லத்தீன் பேசுகிறவனுக்கு பொருந்தும், ஃப்ரெஞ்சு பேசுகிறவனுக்கு பொருந்தும். எல்லாத்துக்குமே தேவையான நீதி, தேவையான அறம், வாழ்க்கை முறை, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா இதையும் இது சொல்லும். இனம், எந்த கம்யூனிட்டிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கும். அவங்கள கைட் பண்ணும். மதம், எந்த முஸ்லீமா, கிறிஸ்டினா, சீக்கியரா, யாராக இருந்தாலும் சரி பொருந்தும். காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா டைம்லேயும் திருக்குறள் சொல்கிற நீதி கருத்துக்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு வழிமுறையாக இருக்கும். அதனால தான் திருக்குறளை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ எல்லாருக்கும் பொருந்ததுனால தான் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. நம்ம அகாடமி நேமே பொதுமறை டிஎன்பிசி அகாடமின்னு தான் வச்சுருக்கேன். நமக்கு திருக்குறளோட ஒர்த்து தெரிஞ்சதுனால தான் நானும் அப்படி வச்சுருக்கேன். திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்கள் லிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க, அது அப்புறமா பார்ப்போம். இது அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. சாரி, ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்க. சாரி, ஃபோன் பேசுகிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. இது இப்படி தான் இடையில எப்போது கட் ஆகிடுது, மெசேஜ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இது அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் என்ன, இப்போ திருக்குறளை 3ஆக பிரிச்சிருக்கோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 9 இயல்களையும், திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 9, 133 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 பாடல்கள் கொண்டது. 133 அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல் இருக்குது. ஸோ என்னாவும் 1330 பாடல்கள் இருக்குது திருக்குறளில். கொண்டு விளங்குகிறது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எந்தெந்த லாங்குவேஜ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷ், கிரீக், லத்தீன், இப்படி எல்லா உலக பெருமொழிகள் எல்லாவற்றிலையும் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. மொத்தம் 107 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. கொஸ்டினில் கேட்பாங்க, திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து, திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர். திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. தர்மர், மணக்குடவர், அப்படி நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவர் மாலை திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழ்கிறது. திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழும் நூல் எது? திருவள்ளுவர் மாலை. ஒன்வேர்டில் கேட்பாங்க, திருவள்ளுவர் மாலை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றி புகழ்ந்தார்.
பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்தியாவுக்கு பெருமை சச்சின் டெண்டுல்கர், தோனி, போர்ச்சுகலுக்கு பெருமை ரொனால்டோ, அர்ஜென்டினாவுக்கு மெஸ்ஸி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு பெருமை அப்துல் கலாம் ஐயா, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவன் இந்த உலகத்தில் பிறந்ததுனால உலகத்துக்கே பெருமை அப்படின்னு வந்து பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா சொல்றாரு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. முப்பால்னா வேற ஒன்றும் இல்லை, திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 சேர்ந்து இதுதான் திருக்குறள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. இந்த பூமியில் வந்து இந்த உலகத்தில் வந்து திருக்குறளுக்கு ஈடானது எதுவுமே கிடையாதுன்னு பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா சொல்கிறாரு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா எழுதின ஒரு பாடல் திருக்குறளை வந்து, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள். இதுக்கு மீனிங் என்னன்னா, வெல்லாததில்லை, ஜெயிக்காதது கிடையாது, திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள். திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள்னா நம்ம இப்போ வள்ளுவர் நாக்கிலிருந்து வந்த வார்த்தைகள், வள்ளுவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், வள்ளுவர் பேச்சு, அவ்வளோதான். எக்ஸாக்ட் மீனிங் அதான். ஆனால் இந்த லைன் குறிக்கிறது வந்து நமக்கு குறிக்கிறது வந்து திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் எதுவுமே ஜெயிக்காதது கிடையாது, எல்லாமே ஜெயிச்சிட்டு, அவர் சொன்ன நீதி எல்லாமே ஜெயிச்சிட்டு, எல்லாமே கரெக்டு. பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலை. பொல்லாததில்லை, கெட்டது எதுவுமே கிடையாது. புரை தீர்ந்த, புரைனா குற்றம், புரை தீர்ந்த வாழ்வினிலை. வாழ்க்கையில் குற்றத்தை நீக்கிற வாழ்க்கையில் எதுவுமே வந்து பொல்லாததில்லை, எதுவுமே வந்து அவர் தப்பாக சொல்லலை, எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காரு. பொல்லாததில்லைன்னா நன்று, கரெக்டாக சொல்லியிருக்காரு. புரை தீர்ந்த வாழ்வினிலை, குற்றத்தை நீக்கிற வாழ்க்கையில் ஒரு அறநூல்கள் வந்து அதுக்கு தானே படிக்கிறோம். நம்மளோட மனித வாழ்க்கையில் நம்ம பண்ணுற பாவங்கள்லாம் வந்து நீக்கிறதுக்கு தான், வந்து நல்ல வழியில் வாழ்கிறதுக்கு தான் இப்போ வந்து அறநூல்கள் படிக்கிறோம். பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலை அப்படிங்கிற வேர்டு வந்து அதுதான் சொல்லுது. அழைத்து செல்லாததில்லை பொதுமுறையான திருக்குறளில். திருக்குறள் வந்து நம்மளை எல்லா பாதைக்குமே வந்து கரெக்டாக கொண்டு போகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, படிக்கணுமா, சமூகத்தோடு எப்படி நடந்துக்கிடணும், வீட்டில் எப்படி நடந்துக்கிடணும், அப்படி எல்லாமே கரெக்டாக சொல்கிறது தான் வந்து திருக்குறள். அதனால தான் திருக்குறள் வந்து 3 பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது. அழைத்து செல்லாததில்லை பொதுமுறையான திருக்குறளில். எல்லா கரெக்டான வேக்குமே நம்ம கரெக்டாக கூட்டு போவோம். இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. திருக்குறளுக்கு இப்போ இணையில்லை, இல்லாததில்லை இணையில்லை, திருக்குறள் இல்லாததில்லை இணையில்லாத முப்பாலுக்கு இந்நிலத்தை. அதாவது திருக்குறளில் இல்லாததே கிடையாது, எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு மனுஷனை வழிமுறைப்படுத்த வேண்டிய எல்லா விஷயமே வந்து திருக்குறளில் இருக்குது. அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. முப்பால்னா திருக்குறள் அப்படின்னு இவ்வளோ சிறப்புகளை கூறுறது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். என்ன சொல்கிறாருன்னா, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள், பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலை, அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா சொல்கிறாரு. அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நாலடி, நான்மணி, நாலடினா நாலடியார், நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால்னா திருக்குறள் தான். கடுகம், திரிகடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய, காஞ்சியுடன், ஏலாதி என்பவை, ஏலாதி நூல், கைநிலைய வாங்கில் கிணக்கு. 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால்னா திருக்குறள், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய, காஞ்சியுடன், ஏலாதி என்பவை, கைநிலைய வாங்கில் கணக்கு அப்படின்னு வந்து 11 கீழ்கணக்கு நூல்களை லிஸ்ட் பண்ணி ஒரு பாட்டு வந்து இருக்கு. அடுத்து வந்து மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். இதில் 3 வேர்டு இருக்குது. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. இப்படியும் கேட்பாங்க. திருக்குறளை 1812 முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறள் முதலில் எங்கு பதிப்பித்து வெளியிடப்பட்டது? தஞ்சையில். திருக்குறள் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிடப்பட்டது. 3 ஒன்வேர்டு இருக்கு பாருங்க. அவர் முதல்ல பதிப்பிச்ச புக்கு காட்டியிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் முதலில் பதிப்பித்த திருக்குறள் புத்தகம். இதுதான், அவ்வளோதான். அடுத்து வந்து ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் தெரியும். தமிழுலகம் திருவள்ளுவர் எப்படிலாம் சொல்றது பாருங்க. பாவலர்லே ஆள் இவர் தான். தெய்வ புலவர், கடவுளுக்கு நிகரானவர்னு சொல்றாரு. கடவுளுக்கு நிகரான ஒரு புலவர் தான் வந்து திருவள்ளுவர். சென்னா போதார், பொய்யில் புலவர், பொய்யே பேச மாட்டார். பெருநாவலர், பெரிய நாவலர் முதலிய பெயர்களால் போற்றுகின்றது. பொய்யே பேச மாட்டார், கடவுளுக்கு நிகரானவர், இப்படிலாம் வந்து திருவள்ளுவரை வந்து தமிழுலகம் வந்து போற்றுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும்
பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். எல்லா உயிர்களும் சேம் தான் அப்படின்னு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பிறந்த இவர் கிமு 31 பிறந்தவர். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31, கிறிஸ்துவுக்கு முன் 31. இப்போ நம்ம திருவள்ளுவர் ஆண்டு சொன்னோம்னா எவ்வளோன்னா 2023 கூட 31 கூட்டணும். ஸோ 3 கூட 1 கூட்டினா 4, 3 கூட 2 கூட்டினா 5. நம்ம இப்போ இருக்கிற திருவள்ளுவர் ஆண்டு 2054. ஒன் வேர்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அறிஞரால் உறுதி செய்யப்பட்டு ப்ரூஃப் ஆகி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகின்றது. திருவள்ளுவர் நாள் இன்னைக்கு தைத்திங்கள் 2ஆம் நாள், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒன் வேர்டு எல்லாம் வந்து கடைசியில் பார்ப்போம். கடைசியில் மொத்தமாக பார்ப்போம். ஸோ வந்து திருக்குறளில் நமக்கு வந்து பாடமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமை, அப்புறம் காலமறிதல், 2 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே முக்கியமான அதிகாரம். ஒழுக்கமுடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஒழுக்கமுடைமைனா என்னென்னா நல்ல நடத்தை உடையவராதல், நல்ல பிஹேவியர் இருக்கிறது. சொல்லுவாங்கள்ல கிளாஸில் நார்மலாக ஒன்று சொல்லுவாங்க, படிக்கிறது முக்கியம் இல்லை, பிஹேவியர் தான் ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அப்போ ஒருத்தர் படித்தா கூட பெரிய ஆள் இல்லை, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் கூட கழுவி ஊற்றுவாங்க அவன்கிட்ட நல்ல பிஹேவியர் இல்லைன்னா. அப்போ ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நல்ல நடத்தை உடையவராதல் 10 குறள்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 குறள் வந்து ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன. ஒழுக்கம் வந்து எவ்வளோ வந்து உயர்வானது, அதனால் எவ்வளோ ப்ரைட் இருக்குது, எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு வந்து ஒழுக்கத்தின் உயர்வை தான் ஃபஸ்ட்டு 2 பாடல்கள் வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து சொல்லுது. முதல்ல வந்து சொற்பொருள் பார்த்துக்கிடுவோம். எப்போவுமே ஒரு செய்யுளை படிக்கும்போது முதல்ல வந்து சொற்பொருள் தான் படிக்கணும். விழுப்பம் சிறப்பு, விழுப்பம்னா என்ன, சிறப்பு. ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும், ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். அப்போது அவ்வளோதான். 2 பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம். லைன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அதாவது ஒழுக்கம் வந்து விழுப்பம் தரலான். விழுப்பம்னா சிறப்பு, ஒழுக்கம் வந்து சிறப்பு தரலான்னா தருவதால். ஒருத்தனுக்கு ஒழுக்கம் வந்து அவனுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கறதுனால ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் வந்து எதற்கு இணையானது, உயிருக்கு இணையானது. உயிருக்கே இணையானது தான் ஒழுக்கம். ஸோ வந்து திரும்பியும் வந்து வாசிக்கிறேன். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். இதுதான் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுதான் வந்து இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. அடுத்த திருக்குறளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஸோ வந்து முதல்ல வந்து நம்ம இப்போ பொருள் பார்த்துக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள இலக்கணம் குறிப்பு. ஒழுக்கம் தொழிற்பெயர், ஒழுக்கம் வந்து ஒரு தொழில். படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இதே மாதிரி நிறைய இது முடியும். விடும் கெடும் இந்த மாதிரி. செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, அது ஒரு வாய்ப்பாடு மாதிரி ஜெனரலாக அப்படியே வரும், ஒரு காரியம் மாதிரி. படும்னா செய்யும், அதில் முடியுது இல்லை. செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. செய்யினா செய்கிறது, ஒரு வினையை குறிக்குது. அவ்வளோதான். 2 இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம். முதல்ல இது இப்போ மீனிங் பார்த்துட்டு வந்துடும். பரிந்துனா விரும்பி, தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தால், அவ்வளோதான். இனி திரும்ப வந்து நம்ம பாட்டுக்கு போயிடும். பரிந்தோம்பினா விரும்பி, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பரிந்தோம்பி, பரிந்துனா விரும்பி, அதாவது விரும்பி, அதுதான். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதில் வந்து உல்டாவா செகண்ட் லைன் படிச்சுட்டு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லைன் படிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான மீனிங் புரியும். தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். நல்ல துணை எது? தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. தேரினும்னா ஆராய்ஞ்சு பார்த்தாலும். எப்படி தெரிந்தோம்பி, நமக்கு என்னென்ன மெத்தட் தெரியுமோ எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் அஃதே துணை மீன்ஸ், அஃதேனா திருக்குறளை குறிக்குது. திருக்குறள் தான் வந்து நமக்கு வந்து அஃதே துணைனா இந்த அடிகளில் வந்து எதை குறிக்குதுன்னா ஒழுக்கத்தை குறிக்குது. நான் இன்னும் 100 குறிப்பிலே நின்றுட்டேன் மைண்டில். ஒழுக்கம்தான் வந்து நமக்கு துணையாக இருக்குது. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், அதனால் அதை வந்து எப்படி விரும்பி காத்தல் வேண்டும். எப்பாடு பட்டாது, எவ்வளோ கஷ்டப்பட்டாது, நம்ம உயிரே போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் வந்து
நம்ம வந்து ஒழுக்கத்தை வந்து அந்த அப்படி காத்துக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இதில் உள்ள இலக்கண குறிப்பு: காக்க வியங்கோல் வினைமுற்று. காக்க வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து வினையெச்சங்கள். ஊழ முடிஞ்சாலே வினையெச்சமாக தான் இருக்கும். பரிந்து தெரிந்து வினையெச்சங்கள். அந்த வினை வந்து முடிஞ்சிருக்காது. பரிந்து, விரும்பி, தெரிந்து, தெரிஞ்சுக்கிட்டு, அவ்வளோதான். மொட்டையாக முடிஞ்சு. அதில் ஒரு முடிவு இல்லை. பரிந்து செய்தான், தெரிந்து செய்தான்னா முடிவு இருக்குது. பரிந்துன்னா அதில் ஒரு முடிவு இல்லை. ஈவு வினையெச்ச விகுதி, அது வந்து பெயரெச்ச விகுதி. ஓகேவா? பரிந்தோம்பி, பரிந்து ப்ளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி, தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. அவ்வளோதான். ரெண்டு பெருத்தெழுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றமும் கூறும் பாடல்கள். என்னென்னா, ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால், ஒழுக்கம் இல்லைன்னா என்னென்ன நடக்கும் அதை வந்து கூறக்கூடிய பாடல்கள் தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். வேறுபாடு தான். ஒழுக்கம் இருக்கிறதுனால என்ன கிடைக்கிது, ஒழுக்கம் இல்லைன்னா என்ன கிடைக்கிது, அதை கூறுற திருக்குறள்கள் தான் நம்ம இனி அடுத்து பார்க்க போகிறோம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். முதல்ல பொருள் பார்த்துக்கலாம். குடிமைனா உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். அதாவது நல்ல குடும்பம் மோசமான குடும்பம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. நல்ல பரம்பரை, பெருமையான பரம்பரை, பெரிய குடும்பம், ஒரு பெருமை வாய்ந்த குடும்பம், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம்னா ஒழுக்கம் இருக்கிறது, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதது. அவ்வளோதான். ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கம் இருக்கவன் தான் பெரிய மனுஷன். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் இல்லாதவன், இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவன், இழிந்த பிறப்பாய் விடும், ரொம்ப ஈன பிறவி ஆயிடுவான். அதை வந்து இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அதான் ஈனப்பிறவி, இழிகுடியினர். உயர்குடியினர் யார்? ஒழுக்கம் இருக்கிறவர். குடிமை உயர்குடி, இழுக்கம் இல்லாதவர். இழிந்த பிறப்பினா என்னென்னா பெயரெச்சம். தேன்னு வந்துருக்குல்ல, ஆங்கிற இது வேர்டு சவுண்டில் ஆங்கிற எழுத்துல முடிகிறதுனால தேவை பிரித்தோன்னா இது ப்ளஸ் ஆன்னு வரும். இது பெயரெச்சம். வந்து பெயரெச்ச விகுதி. அவ்வளோதான். அடுத்த குறள் பார்ப்போம். மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். அதாவது, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். மரப்பினு மோத்து குழலாகும். ஒருத்தன் தான் படித்த படிப்பு மறந்துச்சுனாலும் மரப்பினு மோத்து குழலாகும். திரும்பியும் அதை வந்து நம்ம குழலாகும்னா கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அதனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். ஆனால் ஒழுக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்னா பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். குடிப்பிறப்பின் சிறப்பு இழந்து போகும். நம்ம பிறந்த குடும்பத்தோட பெருமையே போயிடும். ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் போய் ஏதாவது சேட்டை பண்ணானா அவனோட ஃபேமிலியோட மான மரியாதையே போயிடும். அதுதான் வந்து இந்த லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது படித்த படிப்பு மறந்துட்டாலுமே திரும்பியும் கற்றுக்கிடலாம். திரும்பியும் படித்து கூட அதை வந்து திரும்ப நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் இப்போ ஒழுக்கம் போச்சுன்னா போனது தான். திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். ஒரு வாட்டி போச்சுன்னா போனது தான். மரியாதை போச்சுன்னா போனதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். கெடும்னா என்னன்னா, செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. செய்யும்ங்கிற மீனிங்கில் வர செய்யும்ங்கிற ஒரு சவுண்டு மாதிரி ஒரு செயல் தான். அந்த மாதிரி பண்ணும், செய்யும், ஓடும், பாடும், அந்த மாதிரி வருதுல்ல, அதுதான் வந்து அது ஒரு செயல் தான். அந்த மாதிரியே முடியும். பாடும் அந்த மாதிரி வந்து இப்போ சவுண்டில் முடிகிறது தான் இப்போ கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொழல் தள்ளீற்று தொழிற்பெயர். இப்போ ஆடுதல் பாடுதல் வந்துச்சுன்னா அது தள்ளீற்று தொழிற்பெயர். தள்ளில் முடியுது. ஆடு ப்ளஸ் தள். கொழல்னா கொல் ப்ளஸ் அல், கொண்டு எடுத்துக்கிறது. அள்ளீற்று தொழிற்பெயர். அது ஒரு தொழில் தானே, அள்ளில் முடிகிறதுனால அது தள்ளீற்று தொழிற்பெயர். அடுத்த குறள் வந்து அழுக்காறு. முதல்ல மீனிங் பார்த்துருவோம். அடுத்த குறளில் அழுக்காறுனா என்னென்னா பொறாமை. அழுக்காறுனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். ஓகேவா? இப்போ குறளுக்கு போகலாம். அழுக்காறு உடையான்கான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதில் போன்றில்லை அப்படிங்கிறது ஓம உறுப்பு. போன்றில்லை, போல, போலும், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, போலன்னா அது போல இருக்குது, போன்றில்லைன்னா அது மாதிரி இல்லை. அழுக்காறு உடையான்கான் ஆக்கம் போன்றில்லை. இந்த இது முடிகிற வரைக்கும் ஒரு மீனிங் வருது. அதாவது அழுக்காருன்னா பொறாமை உடையன்கான், பொறாமை இருக்கிறவன்ட்ட ஆக்கம் போன்றில்லை. ஆக்கம்னா செல்வம் வந்து இருக்காது. பொறாமை பிடிச்சவன் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கம் இல்லாதவன் கண் உயர்வு. அவன்கிட்ட உயர்வு இருக்காது. இது ஓமை அணியில் வந்திருக்கு. போன்றில்லை அப்படின்னு, அதாவது பொறாமை உள்ளவன்கிட்ட செல்வம் இருக்காது, அது போல அப்படிங்கிற மீனிங்கில்
ஒழுக்கமுடையான்கண் உயர்வு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமையுடையனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. இதில் அழுக்காறுனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம், உடையானுங்கிறது வந்து வினையாளனின் பெயர், ஓமை அணி வந்திருக்கு. ஓம உருவு வந்து போன்றில்லை. அடுத்த குறளில் பொருள் பார்த்துருவோம். முதல்ல ஒல்கார்னா விலக மாட்டார். ஒல்கினா அதையே ஒட்டி வச்சுக்கிட்டு, அதையே கையிலே வச்சுக்கிட்டு. ஒல்கார்னா விலக மாட்டார். ஒல்கார் விலக மாட்டார். உறவோர்னா மன வலிமையுடையவர். உரம் மாதிரி, அதாவது நெஞ்சு நல்ல திட்டமான மன வலிமை இருக்கிறவங்க. ஏதம்னா குற்றம். ஏதம்னா வந்து தப்பு, குற்றம். ஏதிலார் குற்றம் போல். ஏதிலார்னா அடுத்தவங்க குற்றம். ஏதம்னா குற்றம். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஒழுக்கத்தின் ஒல்கார் புறவோர், அதாவது மன வலிமையுடையவர் வந்து ஒழுக்கத்தை விட்டு போக மாட்டார். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, அதாவது இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாததுனால ஏதம் குற்றம், என்ன வந்து தப்பு வாழ்க்கையில் வரும், படுபாக்கறிந்து, அது தெரிஞ்சவங்க. அதான் இப்போ இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் முழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றத்தை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நீரிலிருந்து சிறிதும் விளக்க மாட்டார். இது ரிவர்ஸில் படிக்கணும். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாது, ஒழுக்கம் தவறுதல். ஒழுக்கம் தவறுதலால் ஏதம்னா குற்றம், ஏற்படும் குற்றங்களை ஒழுக்கம் தவறுதலால் இழுக்கத்தின் அதாவது ஒழுக்கம் இல்லாததுனால இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதது அதனால ஒழுக்கம் இல்லாதனால் ஏதம் படுபாக்கறிந்து, குற்றம் என்னென்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை தெரிஞ்சு நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர், உரம் மாதிரி மனசு இருக்கிறவங்க அவ்வொழுக்க நீரிலிருந்து சிறிதும் விளக்க மாட்டார். அந்த ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட வந்து தப்பி வரவே மாட்டாங்க. ஒல்கார்னா விலக மாட்டார். உறவோர்னா மன வலிமையுடையோர். ஏதம்னா குற்றம். உறவோர் வந்து வினையாளனையும் பெயர். இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம். அவ்வளோதான். அடுத்த திருக்குறள் பார்ப்போம். எய்துவர்னா அடைவர். அம்பு எய்வாங்கள அந்த இடத்த வந்து அந்த ஒரு புலியை வந்து அடைஞ்சிருவாங்க. சத்துருவில் புலி மேலே அம்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி. எய்துவர்னா அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. வித்தியாசம். ஒழுக்கத்தை வந்து முயம்பன்றவன் என்ன பெறுவான்? மேன்மை, அவனுக்கு வந்து உயர்வு கிடைக்கும், பெருமை கிடைக்கும். இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இப்போ ஒழுக்கம் இல்லாமல் ஒருத்தன் எய்துறான்னா அவனுக்கு என்னென்ன அறுப்பு எல்லாமே கிடைக்கும், என்னென்ன பேச்சு கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும். அதுதான் வந்து கொடுத்துருவாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடியாததான் பழியை அடைவர். உயிரோடே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பழியை வந்து அடைவோம். எய்தா பழி ஈறுகட்ட ஏர்மேறு பெயரச்சம். எய்தா பழினா என்னன்னா எய்தாத பழி. அந்த தேங்கிறது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. எய்தா பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர்னா பலர்பால் வினைமற்ற. அருள முடிஞ்சனால ஆறுலாம் முடிஞ்சுன்னா பலர்பால் வினைமற்ற, பன்மையை குறைக்கும். எய்துவர் நிறைய பேர், நிறைய மக்கள் அப்படிங்கிற மாதிரி. எய்துவர்னா பலர்பால் வினைமற்ற, பன்மையை குறிக்கிறது, ஃப்ளூரல்ஸை வந்து டினோட் பண்ணுது. பகுதியுறு விளக்கம் பார்ப்போம். எய்துவர் எய்து ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆர். எய்து பகுதி. எய்துனா ஒரு செயலை செய்கிறது. அந்த அம்பு பெய்கிற மாதிரி அதை ஏம் பண்ணுறாங்க. ஒழுக்கத்தை ஏம் பண்ணி வந்து மக்கள் வந்து போகிறாங்க. வந்து எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை என்னென்ன வரும்னா இவ்னா அந்த வார்த்தை, அந்த எழுத்து வர்றது வந்து மேக்ஸிமம் வந்து எதிர்காலத்தை டினோட் பண்ணுற ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். இப்போ இவ்வுக்கெலாம் வந்து எதிர்கால இடைநிலைகள். இந்த 3 வந்து எதிர்கால இடைநிலைகள். எதிர்கால இடைநிலை. அருன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. அவ்வளோதான். அடுத்த 2 திருக்குறள்கள் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கத்தை கூறுவன. இதனால சொல்லாலும் செயலாலும் வர ஒழுக்கத்தை கூறுறது. முதல்ல வந்து மீனிங் பார்த்துப்போம். ஒல்லாவேனா இயலாவே. ஒல்றதுன்னா இயலும், முடியும். உள்ளாவே அப்படின்னா இயலாவே, முடியாது. உள்ளாவே இயலாவே. ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வலிக்கும் வாயார் சொல். என்னன்னா நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஒல்லாவேனா இயலாவே. ஒல்லாவேங்கிற உடையவர்க்கு ஒல்லாவே. ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே. நல்லொழுக்கம் உடையாரால் இயலாவே. அதாவது ஒழுக்கம் இருக்கிறவனால முடியாது. ஒழுக்கம் இருக்கிறவனால இது பண்ண முடியாதையா? என்ன பண்ண முடியாது? தீய வலிக்கும் வாயார் சொல்லல். ஒருத்தன் மனசு புண்படுத்த மாதிரி ஒரு வார்த்தையை விட முடியாது. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை செல்ல இயலாது. ஒல்லாவே இயலாவே. சொல்லல் தொழிற்பெயர். சொல்லல்னா அல் ஈற்று தொழிற்பெயர். அல்லில் முடியுதுல. இப்போ ஆடுதல் பாடுதல்னா தல் ஈற்று தொழிற்பெயர். இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் வந்து சண்டை போடுதாங்க.
மாற்றி மாற்றி வந்து திட்டிக்கிட்டுறாங்க. இது வந்து தப்பான வார்த்தைகளால். இது வந்து தப்பான ஒரு பழக்கம். இப்போ விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் வந்து அவங்க திறமை மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்க என்றைக்காவது மாறி மாறி திட்டிருக்காங்களா? இல்லை. ஏன்னா இப்போ அடுத்தவனை திட்டுறதுனாலே ஜெனரலாக ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து மற்றவங்கள மாற்றி மாற்றி திட்டிப்பாங்க தொழிலில். அதாவது வந்து அது வந்து ஒரு கெட்ட பண்பு தான். இப்போ அவங்க விஜய் சாரும் அஜித் சாரும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இதில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க திறமை மேலே நம்பி இருக்குது. நான் ஒரு இதில் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. அவங்களுக்கு அவங்க திறமை மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு அவங்க தொழில் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க சொந்தமாக உழைக்கிறாங்க, அவங்க அந்த வேலையை மட்டும் பார்க்குறாங்க. இப்போ ஒழுக்கம் இல்லாதவன் நான் வந்து எனக்கு திறமை இருக்குன்னு நம்புகிறவன் நான் என் வேலையை மட்டும் பார்த்து போவேன். அடுத்தவங்களை குறை சொல்கிறாங்க, அடுத்தவங்களை தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து பிடிக்குதில்ல. அப்போ அவங்கள எப்படி தப்பு பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி திறமை இல்லாமல் இருக்கும். அப்படி வந்து தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒழுக்கம் இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கும் வாயார் சொல்லல். விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஏன்னா வந்து இதை கேட்டும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. இப்படி நம்ம சொல்கிறது தான் வந்து அவங்களுமே வந்து விரும்புவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம டெவலப் ஆகணும். இப்போ வருண் சக்கரவர்த்தி இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் யார்? விஜய் ஃபேன். விஜய் சார் மாதிரி நானும் ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே போனார், ஆடினார். அந்த மாதிரி நம்மளும் வந்து லைஃப்பில் டெவலப் ஆகணுமே தவிர, அஜித் சார் ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து டெவலப் ஆகணுமே தவிர, மற்றபடி வந்து அப்படி மாற்றி மாற்றி திட்டக்கூடாது, இன்னொருத்தவங்களை வந்து பழிக்கக்கூடாது. அது வந்து ஒழுக்கம் இல்லாதவன் பண்ணுற ஒரு செயல். ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே. சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க யாரும், இதுக்காண்டி என்ன திட்டாதீங்க. ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வலிக்கும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. தப்பி கூட அவன் தூக்கத்தில் கூட அவனுக்கு தெரியாமல் கூட அப்படி ஒரு வார்த்தை வந்து விட முடியாது. அடுத்து, உலகத்தோடு ஒட்டொழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். என்னன்னா, உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கட்டியிருந்தாலும் அறிவில்லாதவரே அவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், இந்த உலகத்தோடு வந்து ஒட்டி வாழணும், அவங்களுக்கு ஒத்து போய் வாழணும், அவங்களுக்கு பிடிக்காதவங்கன்னா வாழ்ந்துடக்கூடாது. பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். எவ்வளவு பொருத்தம் படிச்சிருந்தாலும் ஊரோடையும் உலகத்தோடையும் ஒட்டி வாழணும்னா அவன் வந்து அறிவு கட்டவன் தான். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உலகம் உயர்ந்தோர். உலகம்ங்கிற வேர்டு வந்து இதில் என்ன குறிக்கும்? உயர்ந்தோர். ஒட்டனா பொருந்த. ஒழுகல் நடத்தல் வாழ்தல். அது தொழிற்பெயர். ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல், அந்த நெறிப்படி வாழ்கிறது. ஒரு ஊரில் இருக்கிற நல்ல மனுஷங்க பேரெல்லாம் கேட்டு ஒரு நல்ல பெரிய மனுஷங்க பேரெல்லாம் கேட்டு அவங்களோட வந்து ஒட்டி வாழணும்னா அவன் எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோதான் படித்து பெரிய ஆளானாலும் அது வேஸ்ட்டு, அதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து சொல்லாலும் செயலாலும். குறள் வந்து அடுத்தவனை திட்டுறது, சொல்லால் வந்து ஒழுக்கம் அதை வந்து வரையறுக்கிறது. அடுத்த குறள் வந்து செயலை வச்சு வரையறுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் காலமறிதல். செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தேர்தல். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு வந்து என்ன டைமில் செய்யணும் அதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து காலமறிதல் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். காலமறிதலின் சிறப்பை கூறும் முதல் பாடல் நம்ம பார்ப்போம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் கூகைன்னு என்னென்னா கோட்டான், ஆந்தை. இகழ்னா பகை. பகல் வெல்லும் கூகையை காக்கை, ஆந்தையை. பகலில் வந்து காக்கா வந்து ஆந்தையை கூட வெற்றி பெற்றோம். ஆந்தை வந்து என்னதான் காக்காவோட பவர்ஃபுல்லாக இருந்தாலும், வலிமையானதாக இருந்தாலும், பகலில் அது காக்கா வந்து ஆந்தை வந்து வென்றும். ஏன்? ஆந்தைக்கு கண்ணு குருடு. ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது, நைட்டில் தான் கண்ணு தெரியும். அப்போ தன்னோட வலிமையான ஆந்தையை கூட அதோட பலவீனத்தை பயன்படுத்தி வந்து காக்கை வந்து வென்றும். இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, பகை வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது நம்மளோட பகைவனை வெல்றதுக்கு கரெக்டான டைமை பார்த்து நம்ம வெல்லணும். இப்போ ஊரில் சண்டை வச்சுன்னா சொல்லுவாங்க, நீ மேலே இருக்குவா கீழே இருக்குவான்னு. அது இடத்து பொறுத்து. இப்போ சினிமாலாம் பார்த்தோன்னா ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கும், அந்த டைம் போய் ட்ரபிள் கொடுப்பாங்க. இப்போ லைக் வந்து கபாலியில் ரஜினி சார் வந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு அவங்க ஒய்ஃபை தேடி வருவாங்க. அந்த டைம் வந்து மலேசியாவில் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க வில்லன் கேங். அந்த மாதிரி தான். அப்போ வில்லன் கேங் வந்து கொஞ்சம் அறிவுள்ளவன் தானே, காலமறித்து தானே செயல்பட்டுருக்கான். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தோர் ஏற்ற காலமறிந்து செயற்படுதல் வேண்டும். கூகைனா கோட்டான், இகழ்னா பகை. இந்த சிங்கம் 2 படத்தில் வந்து சூர்யா ஒரு பஞ்ச் பேசுவார். ஓடு மீன் ஓட
இப்போ காத்திருக்குமா கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஓகேவா? அடுத்து அவர் கூட அந்த படத்தில் ரொம்ப நேரம் வந்து அண்டர் கவரில் இருப்பார். ரொம்ப நாள் வந்து அண்டர் கவரில் தூத்துக்குடி டவுனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் டைம் பார்த்து வந்து ஒருத்தர் வந்து செயல்படணும். டைம் பார்த்து நம்ம பகைவரை வந்து வெல்லணும். இப்போ வந்து எனக்கும் இப்போ நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு குரூப் 4 ஒரு என்ட்ரி போட்டுட்டு போனோம்னா, அன்னைக்கு வந்து அவன் மூஞ்ச பாருங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காலமிருந்து செயல்படுதலால் ஏற்படும் பயன். ஒருத்தன் நேரம் தெரிஞ்சு வந்து ஒரு வினையை செய்கிறதுனால என்ன பயன் வருது, அதை சொல்கிற குறள். முதல்ல இந்த குறளில் வந்து மீனிங் பார்த்துருவோம். திருவினா செல்வம் தீராமைனா நீங்காமை. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். அதாவது ஒருத்தன் வந்து வெல்த் ஆகிறதுக்கு வந்து அதுலேயே வந்து அவன் ஒட்டி இருக்கிறது கற்ற கயிறு என்னன்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். திருவினைனா செல்வம், தீராமைனா நீங்காமை, திருவினா செல்வம். திருவினைனா இங்கே வந்து திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. திருவினைனா செல்வம், அது நல்ல ஒரு செல்வத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறது நல்ல செயல் தானே, உயர்வான செயல் தானே. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், எப்போ எது பண்ணணுமோ அப்போ பண்ணணும், அப்போ அதை பண்ணணும். படிக்கிற டைம் படிக்கணும், விளையாடுற டைம் விளையாடணும். இப்போ 20 to 27 ஒர்க் போகணும், அப்புறமா கல்யாணம் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் லைஃப், வீடு கட்டுற டைமில் வீடு கட்டி முடிச்சிடணும். கல்யாணம் முடிச்சுட்டா செலவு இருக்கும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு போகணுமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிடணும். கல்யாணத்துக்கு அப்புறம்னா பாப்பா பிள்ளைன்னு வந்துச்சுன்னா அப்புறம் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம், அவங்களுக்கே டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், காலமிருந்து செயல்பட வேண்டும். எந்த டைம் எது பண்ணணுமோ அதை பண்ணணும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. 30 வயசு 35 வயசு ஆனாலும் சில பேர் மேரேஜ் பண்ண மாட்டாங்க, நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் இருக்குமாறு கட்டும் கயிறாகும். செல்வம் தீராமை நீங்காமை. இப்போ நீங்கள் கேட்குற நிறைய பேரை வந்து வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகும்னா நிறைய பசங்க வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏஜ் ஆனாலும் அவங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து எனக்கு எல்லாம் கரெக்டாக ஃப்யூச்சர் எல்லாமே கரெக்டாக செட் ஆகும், ஒரு நிம்மதியாக இருக்கும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதை திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. செல்வத்தை நீங்காமல் இருக்குமாறு காட்டும் கயிறாகும். இந்த அடியில் திருவினைங்கிறது செல்வத்தை குறிக்கு. அடுத்த குறள் வந்து மீனிங் பார்த்துருவோம். அறிவினைனா செய்தற்கரிய செயல், பெரிய விஷயம். இப்போ பெரிய டீமுக்கு, பெரிய இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் ஆகணும், ஒலிம்பிக்கில் ஓடி வந்து ஜெயிக்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய செயல். அது ஒரு பெரிய செயல் தானே, அதுதான் வந்து குறிச்சிருக்காங்க. அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கருவியார் காலமறிந்து செய்யும். ஒரு செயலுக்கு வந்து என்னென்ன தேவை, படிக்கணுமா, நோட்டு புக்கு பேடு சேரு ஒரு டேபிள், இப்படி என்னென்ன தேவை, இந்த மாதிரி காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யும். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமிருந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லை. இப்போ குரூப் 1 பாஸ் பண்ணணுமா, அதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணியா, அதுக்கான டைம் ரெடி பண்ணியா, அதுக்கான ஸ்பேஸ் உன்கிட்ட இருக்கா, எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாத ஸ்பேஸ் உனக்கு இருக்கா, அப்படி எல்லாமே நீ ரெடி பண்ணியா, என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணியா, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யும். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமிருந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லை. அறிவினை என்ப உளவோ, அறிவினைனா செய்தற்கரிய செயல், செய்ய முடியாத செயல்னு எதுவுமே கிடையாது. கருவியார் காலமிருந்து செய்ய, அதுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நீ வச்சுக்கிட்டனா, செஞ்சுட்டனா ஸோ அறிவினைனா செய்தற்கரிய செயல், அறிவினைனா பண்பு தொகை, அருமை ப்ளஸ் வினை. அருவினை பிரித்தோன்னா அருமை ப்ளஸ் அருமையான வினை. ஸோ பெரிய நம்மளை புகழத்தக்க, ஸோ போயிட்டு பொறுமையாக பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு வினை. அருமை வினை, பண்பு தொகை, அறிந்து வினையச்சம். வந்து வினையச்ச விகுதி, ஊன்னு வந்து இதில் முடிச்சு அது வினையச்ச விகுதி. அறிந்துனா வினை வந்து இப்போ அப்படியே எஞ்சி நிற்குது, முற்று பெறலை, அப்படி மொட்டையாக முடியுது, அதான் வந்து அறிந்து. அப்புறம் வந்து ஒரு பகுதொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அறிந்து
அரி ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அரி பகுதி. அப்படி அந்த அரினா பகுதி, அறிதல். அந்த ஒரு அரினா ஒரு வினையை குறிக்கும் அந்த பகுதி, அறிதல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குதில்ல, அது தனியாக ஒரு பொருள் தருது பாருங்க. அரிங்கிற அந்த இது பிரித்தாலே ஒரு பொருள் தருது. இத்து சந்தி இந்தானது விகாரம். இத்து வர வேண்டிய இடத்துல இத்துக்கு பதிலாக இந்து வந்துட்டு. சந்தி இறந்த கால இடைநிலை, பகுதிக்கும் இதுக்கும் வரும், இடையில வரும் இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இட்டு இருநிலை முடிஞ்சாலே அது வந்து இறந்த கால இடைநிலைகள். இறந்த கால வேர்ட்ஸுக்கு தான் வந்து அந்த 4 எழுத்துக்களும் வரும். ஊ வந்து வினையச்ச உகுதி பார்த்தோம். ஊ வந்து வினையச்ச உகுதி. அடுத்த குறள் வந்து ஞாலம்னா உலகம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். அதாவது உலகமே நமக்கு வேணும்னு நினச்சாலும், வேணும்னு நம்ம மனசில் நினச்சாலும், ஞானம் கருதுன்னா உலகம் வேணும்னு நம்ம நினச்சாலும், உலகத்தை நினச்சாலும், அதாவது மீன்ஸ் உலகமே வேணும் நம்ம நினச்சாலும் கைகூடும், கிடைக்கும். காலம் கருதி இடத்தார் செய்யும். டைம் பார்த்து அடித்தோம்னா முடியும். இப்போ வந்து நம்ம மறைந்த சிஎம் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு ஒரு டைம் வந்து வாய்ப்பு பிரகாசமாக இருந்துச்சு இந்திய பிரதமர் ஆகிறதுக்கு. அப்போ அரசியல் சூழ்நிலை எந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு இப்போ எம்பி சப்போர்ட்டெல்லாம் வந்து எம்பி சப்போர்ட் ஒரு கட்சிக்கு இப்போ இனி இல்லை அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருந்துச்சு. அப்போ வந்து பிரதம மந்திரியாக வந்து தேவகவுடா ஐயா இருந்தாங்க, கர்நாடகாவை சார்ந்தவங்க. அப்போ வந்து அவர் அறுதி பெரும்பான்மை இல்லாத டைம் ஒரு 4-5 கட்சிகள் கூட்டு வச்சு அவங்க வந்து இப்போ பிரதமராக வந்திருந்தாங்க அந்த டைமில். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. உலகமே உனக்கு வேணும்னு நினச்சாலும் முடியும், காலம் கருதி இடத்தார் செய்யும். அந்த நேரத்தை பார்த்து டைம் பார்த்து அடிக்கணும், அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த குறளில் வந்து கலங்காது எதிர்மறை வினையச்சம். கலங்காதுன்னா கலங்கமா இப்போ இலக்கண குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை வினையச்சம் அது வந்து இழக்க மாட்டாங்க. கலங்காதுன்னா இழக்க மாட்டாங்க. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். உலகத்தை அடைவரும் கைகூடும் ஞானம் உலகம். அடுத்து அந்த குறள் அடுத்து தான். அடுத்த குறள் டைட்டிலோடு சேர்ந்து பார்ப்போம். அடுத்த பாடல் வந்து இந்த பாடலும் அந்த பாடலும் ஒரே மாதிரி மீனிங் தான், கொஞ்சம் வித்தியாசம். அடுத்த பாடல் வந்து காலத்திற்காக காத்திருகளின் சிறப்பை கோரும் குறள்கள் பார்க்க போகிறோம். 2 குறள்கள். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். கலங்காதுன்னா வருத்தப்படாமல், காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர். வருத்தமே படாமல் இருப்பாங்க. இந்த உலகத்தையே வெல்லணும்னு நினைக்கிறவங்க டைம் பார்த்து வெயிட் பண்ணுவாங்க. உலகம் முழுவதும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார். உலகம் முழுவதையும் ஆளன்னு நினைக்கிறவங்க அதுக்கான நேரம் பார்த்து காத்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜாப் ட்ரை பண்ணுறப்போ வந்து இப்போ நம்மளால் விருப்பமான ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஆனால் வந்து நம்ம ஜாப் வாங்கிட்டோன்னா நம்மளோட பவருக்கு யூஸ் பண்ணி நம்மளால் வந்து முடிஞ்ச காரியத்தை வந்து பண்ண முடியும். வீட்டில் ஒரு நல்லது பண்ண முடியும், ஊரில் ஒரு நல்லது பண்ண முடியும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓமையனில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து. என்னன்னா, ஒடுக்கம்னா அடங்கியிருப்பது, பொருதகர்னா ஆட்டுக்கடா, பெருந்தகைத்துனா பின்வாங்கும் தன்மை எது. அதாவது பொருதகர் ஆட்டுக்கடா, தாக்கற்கு பெருந்தகைத்துனா பின்வாங்கும் தன்மை எது. ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆடு வந்து ஒருத்தரை முட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அப்புறம் முட்டை வரும். இந்த படத்தில் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். விமல் சார் ஒரு படம் நடிச்சிருப்பார், செங்கல் சூளை அந்த மாதிரி அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் வந்து ஒரு காமெடி சீன் உண்டு. அந்த ஆட்டுக்கடை வந்து விமல் சாரை மோத போகும்போது வந்து 2 அடி பின்னாடி மரமெல்லாம் ஆட்டுக்கடை அப்படி தானே போகும். அந்த சீன் நல்லா காமெடியாக இருக்கும். ஒரு 2 அடி பின்னாடி தள்ளிட்டு போய் அப்புறம் தான் வந்து முட்டும். ஆட்டுக்கடை எதுக்கு அது அப்படி முட்டுதுன்னா அப்போ தான் வந்து நல்ல ஃபோர்ஸோடு வந்து முட்ட முடியும். இப்போ வந்து இப்போ நம்ம கிரிக்கெட்டில் பாருங்கள், ஃபீல்டர்ஸ்லாம் வந்து ஒரு 2 அடி பின்னாடி இருப்பாங்க. பின்னாடி இருந்துட்டு முன்னாடி வருவாங்க. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி பாலை பிடிக்கிறதுக்கு 2 கையும் 2 சைடும் வீசிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அப்போ முன்னாடி ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த பால் போகிற டைரெக்ஷனை பார்த்து நம்ம டப்புன்னு பிடிச்சி போட முடியும். அதை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஊக்கமுடையான் ஒடுக்கம்னா ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்ப்பது அடங்கியிருப்பது. ஒடுக்கம்னா அமைதியாக இருக்கிறது. ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை மாதிரினா, பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து. பொருதகர்னா ஆட்டுக்கடா. ஆடு வந்து பெரிய கிடா ஆடு வந்து பகைவரை தாக்குறதுக்கு வந்து என்ன இப்போ பின்னாடி வருதுல, அந்த மாதிரி தான் வந்து
இப்போ காலம் கருதி ஒருத்தன் வெயிட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான செயல் தான் அப்படின்னு வந்து இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பகைவரை எதிர்கொள்ளும் முறையை கூறும் பாடல்கள். ஒரு எனிமியை வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கூறுற பாடல்கள். பொல்லன ஆங்கே புறம்வீரார் காலம்பார் துள்வேற்பர் ஒல்லியவர். பொல்லனா உடனே உடனே வந்து யாரும் வந்து மூஞ்ச காமிச்சிட மாட்டாங்க. புறம்வேறார் வெளிப்படுத்த மாட்டார். புறம்னா வெளியே, வேறார் வெளிப்படுத்த மாட்டார். உள்வேற்பர்னா வேற்பர்னா வைக்கிறது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஒல்லியவர் அறிவுடையவர். ஒல்லியவர்னா அறிவுடையவர். பொல்லுன அங்கே புறம்வேறார். பொல்லனா உடனே ஒருத்தர் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டார். காலம் பார்த்துள் வேற்பர். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு காலம் பார்த்து அதை திரும்ப வந்து அவங்க என்ன திங்க் பண்ணாங்களோ அதை அவங்க மூஞ்சில் அடிக்க மாதிரி வந்து பண்ணணும், அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒருத்தன்ட்ட ஒரு விஷயம் கேட்குறோம், கேட்ட டைம் அவன் பண்ணலை, அப்புறம் நம்மகிட்ட ஒரு காரியத்துக்கு வருவான், அப்போ வந்து நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசணும்ல. அதே மாதிரி தான் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம அப்போ சொன்னால் அவனுக்கு புரியாது, நம்மகிட்ட ஒரு தேவைக்கு வரும்போது சொன்னால் தான் புரியும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி மீனிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. பொல்லுன்னா அங்கே புறம்வேறார். பொல்லுன்னா உடனே, புறம்வேறார் வெளிப்படுத்த மாட்டார். காலம் பார்த்துள் வேற்பர் ஒல்லியவர். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு காலம் பார்த்து வந்து பண்ணுவாங்க. ஒல்லியவர்னா அறிவுடையவர். அறிவுடையவன் அதை தான் பண்ணுவான். அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லுவதற்கான காலம் வரும் வரை அச்சினத்தை மனத்துள் மறைத்து வைத்திருப்பார். நல்லா மனசில் மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதான் வந்து பகைவரை எதிர்கொள்ளும் முறை. பொல்லன டைம் தானே, அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம்ல. பொல்லன உடனே புறம்வேறார் வெளிப்படுத்த மாட்டார். உள்வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பர். ஒல்லியவர் அறிவுடையவர். ஒல்லியவர்னா என்னன்னா அறிவுடையவர். அடுத்த குறள் மீனிங் மேலே பார்த்துப்போம். செருணர்னா பகைவர். சுமக்கனா பணிக. இருவரைனா முடிவு காலம். இருவரை முடிவு காலம். கிழக்காந்தலை தலைகீழ் மாற்றம். தலைகீழ மாறிடும். கிழக்காந்தலை தலைகீழ மாறிடும். செருணரை காணின் சுமக்க. பகைவரை பார்க்குறப்ப என்ன பண்ணணும்னா பணிஞ்சிருக்கணும், அப்படியே போட்டிருக்கணும். இருவரை காணின் கிழக்காம் தலை. அவனோட கடைசி காலம் வரும்போது அப்படியே தலைகீழ மாறணும். சினிமாவில் வில்லனுக்கெலாம் வந்து நடக்கும்ல, நல்ல அநியாயம் பண்ணிக்கிட்டே இருப்பான், கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தா வெட்டுப்பட்டு செத்து கிடப்பான். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பிடிக்காதவங்க அப்படி அடுத்தவங்க சாவும் நினைக்கக்கூடாது. அந்த குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செருணரை காணின் சுமக்க. செருணர்னா பகைவர், சுமக்கனா பணிக. பகைவரை பார்க்கும்போது அப்படியே பணிஞ்சு நடந்துக்கிடணும். இருவரை முடிவு காலம். கிழக்காந்தலை தலைகீழ் மாற்றம். இருவரை காணின் கிழக்காம் தலை. கடைசியில் பார்க்கும்போது அவன் நிலைமையே தலைகீழ மாதிரி இருக்கும். பகைவரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர்தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும். அவனுக்கு என்ன அநியாயம் பண்ணாலும் அவனுக்குன்னு ஒரு கர்மம் வந்து கடவுள் வந்து கொடுப்பார்ல, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. காலம் வரும்போது விரைந்து செயலை செய்தல். எய்தற்கரிய. எய்தற்குனா கிடைத்தற்கு. ஏய்ந்த கால்னா கிடைத்த பொழுது. காலம் வரும்போது விரைந்து செயலை செய்கிறத பற்றின குறள். எய்தற்கரிய கிடைத்தற்கு. ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல செயல் வந்து கிடைச்சிடாதுண்ணே. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு யூனிவர்சிட்டி சீட்டு கிடைக்குது, எல்லோரும் கிடைச்சிருமா? நல்ல ஒரு ஐஐடி சீட் கிடைக்குமா? எல்லோரும் கிடைக்குமா? கிடைக்காது. ஏய்ந்த கால்னால் கிடைத்த பொழுது. கிடைச்ச டைம்லேயே அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்நிலையே செய்தற்கரிய செயல். அந்த நிலமையில் நம்ம இருந்தால் தான் கஷ்டமான காரியத்தை கூட செய்ய முடியும். கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். எய்தற்கு கிடைக்கிறதுக்கு. எய்தற்கு நமக்கு கிடைக்கிற சான்ஸ் தானே. எய்தற்கு கிடைத்திருக்கு. ஏய்ந்த கால் கிடைத்த பொழுது, கிடைச்சப்போ. கால் ஏய்ந்த கால் அந்த டைமில். கிடைத்த பொழுது கால் அப்பொழுது. ஓகேவா? ஏய்ந்த கால் கிடைத்த பொழுது. ஏய்ந்த கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல். கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். அடுத்த குறள் வந்து காத்திருத்தலையும் செயல்படலையும் ஓமை உலகி விளக்கும் குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. அதாவது கொக்க ஒத்து. கொக்க ஒத்து கொக்கை மாறிய. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. கூம்பும்னா வாய்ப்பற்ற. அதாவது கொக்கு வந்து தனக்கான இறை வராத வரைக்கும் அப்படியே டைம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓடி மீன் ஓட அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். காத்திருக்குமா கொக்குன்னு சூர்யா சொல்லுவார்ல சிங்கம் டூல, அதே மாதிரி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றபடி நம்ம சொல்லோம்ல, மற்றபடி அப்படின்னு இழுப்போம்ல, அந்த மாதிரி தான். தன் குத்தொக்க சீர்த்த இடத்து. தன்னோட
உரிய காலம் வர்றப்போ அந்த மீன் வர்றப்போ வந்து கொக்கு வந்து எப்படி குத்தி அந்த இரையை எடுக்குது, அந்த மாதிரி தான். வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருத்தல் வேண்டும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். அந்த மீனை கொத்தி திங்கிறத வந்து நம்ம செயலை செய்கிறது ஒரு சான்ஸ். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க, சான்ஸ் இல்லாத டைம் ஒரு 2-3 மாதம் ஒர்க் பண்ணி காசு சேர்த்து வச்சுக்கிடணும். நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் இல்லாத டைம், எக்ஸாம் போடுற டைம் அந்த காசை வச்சு ஒரு அகாடமி போய் டெஸ்ட் பேட்ச்லாம் அடித்து எக்ஸாமை கிளியர் பண்ணி நல்லா ஜாபாக போயிட்டு செட்டில் ஆயிடணும். அந்த மாதிரி கூம்பும் வாய்ப்பற்ற சீர்த்த இடம் உரிய காலம். இதில் வந்து ஓமை அணி மற்றுங்கிறது வந்து இதில் வந்து ஓம உறுப்பு, மற்ற வந்து ஓம உறுப்பு. அவ்வளோதான். காத்திருத்தலையும் செயல்படுதலையும் ஓமை ஒளி கூறுகின்றது. அவ்வளோதான்.